ரமேஷ் வணக்கம். இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், இப்போ இந்த மணிமண்டபத்துடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இம்மானுவேல் சேகரனாரின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். மாவட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 1950களில் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி சமூக சமத்துவம் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடியவர் தான் சுதந்திர போராட்ட வீரர் இம்மானுவேல் சேகரனார். அவருடைய நினைவாக செப்டம்பர் 11ஆம் தேதி அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படும். அதே மாதிரி பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்துல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இம்மானுவேல் சேகரனாரின் உருவச்சொல்லியுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து இப்போது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இம்மானுவேல் சேகரனுடைய மணிமண்டபம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு திறப்பு விழா கொண்டாடப்படுகிறது. இதனை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று இன்றைக்கு இம்மானுவேல் சேகரனாரின் மணிமண்டபத்தை திறந்து வைத்திருக்கிறார்.